வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சுஜாதா. சுஜாதா. உங்களோட சொந்த ஊரு? தேனி. தேனி. எப்போ வந்தீங்க கும்பகோணம்? மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம். கும்பகோணம் பிடிச்சிருக்கா தேனி பிடிச்சிருக்கா? தேனி தான். கும்பகோணம் பிடிக்கல? பிடிக்கல. ஐயோ போச்சு போங்க. சரி இன்னைக்கு எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? வெங்காய லோலா. இது என்ன ஒரு ஸ்நாக் ஐட்டமா? ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் ஈவினிங்ல. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. கோதுமை மாவு, பொடியாக நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, சீரகம், பச்சை மிளகாய் விழுது, உப்பு, எண்ணெய். இவ்வளவுதான் தேவையான பொருட்களா? ஆமா. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் பவுல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு கலக்கணும். ஆமா. ஓகே. இந்தாங்க. இது என்ன மாவு இது? கோதுமை மாவு. கோதுமை மாவு. வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் விழுது. பச்சை மிளகாய் விழுது நல்ல காரசாரமா இருக்கும். சீரகம், உப்பு. இது எல்லாத்தையும் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடணுமா? பிபி வந்து எண்ணெய், இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கோம். அது என்ன ஃபேமஸ் அந்த கோயில்ல? ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுங்கிறதுனால அது பழங்கால கோவில். அதுதான் ஃபேமஸ். அங்க நவராத்திரி விழா ஃபெஸ்டிவலா நடக்கும். அந்த ஃபெஸ்டிவல் முதல்ல போயிருக்கீங்க? போயிருக்கேன். தண்ணி வேணும். ரொம்ப லூசா இருக்க கூடாது இல்லையா? கொஞ்சம் கெட்டியா இருக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி கெட்டியா நம்ம பிசைஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா. பழுப்பை பத்த வச்சு இதை காய வச்சுட்டுமா? கோதுமை மாவு. கத்தி வேணும். என்ன குத்திட மாட்டீங்களா? இல்ல. சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கணுமா இத? இல்ல, அப்படியே மேலாப்ல லைட்டா பண்ணனும். அவ்வளவுதான். ஆமா, எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் தடிமனா பண்ணிருக்கிறதுனால உள்ள வேகணும்ல, அதுக்காக. இது அப்படியே வந்து நம்ம தவால போட்டு எடுக்க போறோம். ஆமா. சோ எண்ணெய் ஊத்தலாமா? இல்ல வேணாம், ஃபர்ஸ்ட் சும்மா தான் போடணும். அப்புறம் தான் காசு கொடுத்து போடணுமா? இல்ல, எண்ணெய் ஊத்தணும். நல்ல ஒரு மசாலா சப்பாத்தி மாதிரி இருக்கும்னு சொல்லுங்க. இதோட சைடு என்ன? சைடு சும்மாவும் சாப்பிடலாம். அப்படி இல்லனா கெட்டி தயிர்ல உப்பு மிளகாத்தூளும் நல்லா மிக்ஸ் பண்ணி தொட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். எண்ணெய் வேணும். ஊத்தலாமா? இன்னும் கொஞ்சமா ஸ்பூன்ல தேய்க்கணும். அப்படியே இந்த சைடு ஊத்தணும். இந்த சைடும் ஊத்தணும்.
போதும். நல்ல முறுமுறுன்னு ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா. வேற என்னெல்லாம் டிஷ்ஷஸ் உங்களுக்கு தெரியும்? அவ்வளவா இன்னும் கத்துக்கல. இப்பதான் ஒன்னொன்னா கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். தேனியில இருக்கும்போது நல்லா சமைப்பீங்களா? இல்ல, அம்மா வீட்ல இருக்கும்போது சமையல் எல்லாம் தெரியாது. இங்க வந்துதான். ஆமா. இது ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. கொடுங்க. இது பேர் என்ன சொன்னீங்க? வெங்காய லோலா. வெங்காய லோலா. பிரமாதமான வெங்காய லோலா நம்மளுக்கு தயாராயிடுச்சுங்க. இதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப், அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ரீகேப். வெங்காய லோலா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவோட பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பொடி பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடைய தேவையான அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா எண்ணெயும் தண்ணியும் ஊற்றி இதை திக்கா ஒரு மாவு மாதிரி கலந்துருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைங்க. அடுப்புல வந்துட்டு ஒரு தோசைக்கல்ல வைங்க. ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற மாவுல இருந்து பெரிய உருண்டையா எடுத்து நல்ல திக்கா வந்துட்டு சப்பாத்தி தட்டுற மாதிரியே அதை பிளாட்டா தட்டிடுங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு கத்தி வச்சு கோடு போட்டு 2 சைடும் கோடு போட்டதுக்கு அப்புறம் அந்த தவால போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட வெங்காய லோலா தயாருங்க.